இந்த 2022வது ஆண்டை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த ஆண்டு மட்டுமல்ல, நீடித்த வருடங்களாய் நம்ம வாழும்படிக்கு உபாகமும் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி இந்த வேளையிலும் கூட தேவ பிரசன்னம் நம் மத்தியில் அதிகமாக இறங்கும்படியாகும். அவருடைய மகிமை நம்மேலும் உங்கள் கூடாரத்தின் மேலே இறங்கும்படியாக நம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அன்பின் ஆண்டவரே, கடந்து போன ஆண்டிலும் கூட உம்முடைய வல்லமையான வார்த்தைகளினால் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் மகத்துவமான கிரியைகளை கண்ணால் கண்டோமப்பா. இந்த வருடத்திலும் கூட உம்முடைய தெய்வீக வார்த்தைகளினால் எங்களோடு கூட நீ பேசுவீராக. உம்முடைய வார்த்தையின் வல்லமைகளை நாங்கள் உணர்ந்து நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியானவரை எங்கள் மக்களை அசைவாடுவீராக. வார்த்தைகள் செயல்படக்கூடாதபடிக்கு கிரியை செய்கிற பொல்லாத அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். இதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு இந்த வருடத்தின் முதல் நாள் செய்தியில் உங்களுக்கும் எனக்கும் தருகிறதான தேவ வார்த்தை எடுத்து வாசிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இந்த வசனத்தை நம்ம உரிமை பாராட்டி வாசிக்கும்போது, அது அப்படின்னு சொன்னால் அதில் என் குடும்பம், அந்த உபாகமம் எழுதின புத்தகத்தில் அங்கே என்னன்னா அது கானான் தேசத்தை குறிப்பிடுகிறது. இப்போது நாம் விசுவாசத்தோடு அதில் என்ன வார்த்தையை போடணும் அப்படி சொன்னால் என் குடும்பம் அப்படி சொல்லணும். உன் தேவனாய கர்த்தர் அப்படிங்கிற இடத்துல உரிமை பாராட்டி நம்ம என் தேவனாய கர்த்தர், 2 இடத்துல உன் தேவனாய கர்த்தர் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வருஷங்களை 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆண்டில் என் கண்களை வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்கூடவே உன்னை நான் பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. இன்று நம் தகப்பன் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் என் கண்களை உங்கள் மீது, என் பார்வையை, என் கவனத்தை உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகள் மீதும் குடும்பத்தின் மேலே நான் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். முதலாக இந்த வசனத்தை நம்ம நம்பணும். பாருங்கள், அறையும் குறையும் இல்லை, 100க்கு 100 இந்த வார்த்தை எனக்கு சொந்தமானது. எங்கே ஏசப்பா எங்கூட பேசுகிற வார்த்தை அப்படி சொல்லி நம்ம என்ன சொன்னோம், நம்பணும். நம்ம அம்மா அப்பா என்ன வார்த்தை சொன்னால் நம்ம எண்ணுவோம், முழுவதும் நம்ம என்னச்சுவோம், நம்புவோம். அதே போல தான் இன்றைக்கு பரம தகப்பனாகிய ஏசப்பா சொல்கிறாங்க, உன் தகப்பனாகிய உன்னை நான் விசாரிப்பேன், உன் குடும்பத்தை விசாரிப்பேன், இந்த ஆண்டில் உன் பிள்ளைகளை நான் விசாரிப்பேன். அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் கடைசி வரைக்கும் என் கண்களை உன் மேலே வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் சந்தோஷமாக கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களை நம்ம மேலே வைக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வசனத்தில் அந்த உபாகமோ அந்த 11ஆம் வசனத்தை முந்தின பகுதியெல்லாம் வாசித்து பார்க்கும்போது, நீ சுதந்திரிக்கிற போகிற வருஷம், நீ சுதந்திரிக்கிற போகிற தேசம், அப்படி 2-3 இடத்துல அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ நீ சுதந்திரிக்கிற போகிற இந்த வருஷம் இது வரைக்கும் நீ கடந்து வந்த வருடங்கள் போல அது என்ன செய்யாது, அது இருக்காது.
பழைய எகிப்து தேசத்தின் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்காது. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாக என்ன செய்தாங்க? வேலை செய்வாங்க. அதிகமாக வேலை பழுவ அந்த ஆளோட்டிகள் சுமத்தினாங்க. ஆனால் கொடுத்த வேலைக்கு தகுந்த எந்த சம்பளமும் அவங்க 430 வருஷமும் வாங்கலை. ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. நல்லா அவங்க விதைப்பாங்க, நீர் பாய்ச்சுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் அந்த பலனை அவங்க என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க, கூக்குரலிட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இந்த கொடுமையை எங்களால் தாங்க முடியாது, இந்த வேதனையை சகிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் கூக்குரலிடனா அதிக வேதனையினால வேதனை உச்சக்கட்ட நிலைக்கு வந்த பிறகு இனி தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அவர் கூக்குரல் இடுகிறாங்க. ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுதாங்க. கர்த்தர் அவங்க கூக்குரலை கேட்டு இழந்து போனது எல்லாவற்றையும் நினைச்சாரா திருப்பி கொடுத்தார். அவங்க சம்பளமே வாங்கல. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எகிப்துல இருந்து நான் மோசையை அனுப்புவேன். எகிப்துல இருந்து நீங்க புறப்படும் போது நான் அந்த ஜனங்கள் இருதயத்தில் நான் பேசிடுவேன். நீங்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் அவங்ககிட்ட இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் போய் கேளுங்க, அவங்க என்ன செஞ்சிருவாங்க? எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தந்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதே போல எல்லாரும் போய் கேட்கும் போது வெள்ளியும் பொன்னையும் அதிகமாக கொடுத்தாங்க. பாருங்க, அந்த எகிப்திய கொள்ளையாடினது போல அவ்வளவு பொருளும் இவங்ககிட்ட வந்துட்டு அவங்க கூலி கொடுக்கல, ஏமாத்தினாங்க. கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து கொண்டே இருந்தபடினால அவங்களுக்கு என்னது? பொன்னாக தங்கம் வெள்ளி எல்லாம் என்ன செய்தாங்க? கொடுத்து அனுப்புனாங்க. அப்போ இழந்து போனதை கர்த்தர் திருப்பி என்ன செய்தாங்க? எல்லாவற்றையும் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு என்று சொல்லி கொடுத்ததாக பார்க்குறோம். இன்னும் மட்டுமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ என்ன செய்ய மாட்டாய்? காண மாட்டாய் அப்படி சொல்லி வாக்கு கொடுத்திருந்தாரு. அதே போல பாருங்க, அந்த கர்த்தர் சொன்ன பிறகு அந்த 430 வருஷம் பார்த்த அந்த எகிப்தியர்களை பிறகு அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, உன் பாதம் கல்லில் இடராதே, உன் பாதம் கல்லில் இடராதே. பாருங்க, ஆண்டவருடைய கண்களை உங்க மேலே வைக்கும்போது அவர் சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தனே நீ காணவே மாட்டாய். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல நீங்களும் கூட நானும் எகிப்தை போல் அந்த ஜனங்கள் எப்படி எகிப்தில் அடிமைப்பட்டாங்களோ வேதனைப்பட்டாங்களோ அதே தான் நான் போன வருஷத்தில் நான் பட்டேன். மோசே சொல்கிறாரு, சங்கீதம் 15ஆம் வசனத்தில், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை என்ன செய்யுங்க? மகிழ்ச்சி ஆக்குங்க அப்படி சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு. பாருங்க, நீங்களும் கூட இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் எப்படி வேதனையை அனுமதிச்சாங்களோ, எப்படி அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டாங்களோ அதே சூழ்நிலை நீங்களும் கூட கடந்த ஆண்டுகள் இருந்திருக்கலாம். இந்த மோசே சொன்னது போல, ஆண்டவரே நான் சிறுமை கண்ட நாட்கள் அப்பா, துன்பத்தை கண்ட வருஷங்கள் நிறைய ஆண்டவரே, இந்த வருஷமாவது நீங்கள் என்ன செய்யுங்க? அதற்கு சரியாக எங்களை மகிழ்ச்சி ஆக்குங்க என்று சொல்லி நீங்களும் கூட ஆண்டவரை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பட்ட வேதனைகள், இன்றைக்கு நீங்கள் பட்ட வேதனைகள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற வியாதிகள், இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான குடும்ப பிரச்சனைகள், இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதான பொருளாதார நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கூட இந்த புதிய ஆண்டு உங்களோடு கூட அது கடந்து வருவதில் இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீங்க ஒருபோதும் காண மாட்டீங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி தேவனை இன்னைக்கு நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு கண்கள் மிக மிக முக்கியம். நம்ம ஒரு வீட்டில் ஒரு பெரிய கம்பெனியில் நிறுவனத்தில் வாட்ச்மேன் வைக்கிறாங்க. நல்ல கண் தெரிந்தவங்களை தான் நினைச்சுவாங்க வைப்பாங்க. கண் தெரியாதவங்களை வைத்தா எந்த ஒரு பயனும் இல்லை அப்படி சொல்லி மனிதர்கள் கண்களால் பார்க்க
பார்க்க முடியாதவைகளை இன்றைக்கு விஞ்ஞானத்தின் வளர்ச்சியினால எலக்ட்ரானிக் கண்களால் பார்க்குறாங்க. அதாவது பூட்டப்பட்ட பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது, பூமிக்கு அடியில் பல மைல்கள் அப்பால் உள்ள பெட்ரோல், தங்கம், வைரம் போன்ற புதை பொருட்களை அந்த எலக்ட்ரானிக் கண்கள் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம வீட்டிலும் கூட பல பகுதிகளில் சின்ன சின்ன கேமராவை பொருத்தி வைக்க நம்ம என்னச்சுதோம் பார்க்குறோம். ஆனால் அது பார்த்து நம்ம பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு பாதுகாப்பு தருவதற்கு எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு வல்லமையும் அதுக்கு என்ன செய்யாது, கிடையாது. ஆனால் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நம்ம தூங்கி போனாலும் கூட கர்த்தருடைய கண்கள் உறங்காதபடி தூங்காதபடி இத்தனை வருஷமும் நம்மளை என்ன செஞ்சிருக்கு, பாதுகாத்திருக்கிறது. இந்த ஆண்டும் இனி வருகிற வருடங்கள், நீடித்த வருடங்களும் கூட நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்டவை, அவருடைய கண்கள் நமக்கு என்னென்ன நன்மைகளெல்லாம் செய்கிறது என்று சொல்லி இந்த வேத புத்தகத்தில் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்களை குறித்து நான் பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் அக்கினி போன்ற கண்கள், கர்த்தருடைய கண்கள் கிருபை நிறைந்த கண்கள், கர்த்தருடைய கண்கள் இரக்க நிறைந்த கண்கள் என்று சொல்லி நம்ம பல வகையில் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ரெண்டே ரெண்டு காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து கடந்து செல்லுவோம். பாருங்க, முதலாவது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கண்கள். எடுத்து வாசிப்போமா? சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அற்பமான ஆரம்பத்தினால் யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. பாருங்க, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. அந்த கண்களினால அன்றைக்கு செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை பார்த்து கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது என்பதாக வாசிக்கிறோம். பாருங்க, இங்க ஏசப்பா பரலோகத்தில் இருந்தாலும் அவர் பூலோகத்தில் வாழ்கிற உங்களையும் என்னையும் அவர் சொந்த பிள்ளைகளாக வைத்திருக்கிற அப்படினால இந்த பூமியை சுற்றி சுற்றி பார்த்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம அநேக ஆபத்துகளில் இருந்து, தீய சக்திகளில் இருந்து, விபத்தில் இருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டு இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறாய் அப்படி சொல்லி. அந்த யோபு 1ஆம் அதிகாரம் 7, 8 நீங்க வாசித்து பாருங்க. அந்த சாத்தான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பூமி எங்கு சுற்றி உலாவி கொண்டு வருகிறேன் அப்படி சொன்னார். அந்த சாத்தான் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல நீ கவனம் வைத்தாயோ அப்படி சொல்லி ஆண்டவர் கேட்டார். பாருங்க, அப்போ நம்ம அந்த உலகத்தில் இருக்கும்போது மனித கண்களும் நமக்கு விரோதமாக செயல்படுகிறது. சாத்தானுடைய கண்களும் நம்ம மேல கவனம் வைத்து எப்படியாவது கூட நமக்கு தீமை தர வேண்டும், பொல்லாங்கு செய்ய வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பல வகையில் திட்டம் போடப்பட்டாலும் கர்த்தருடைய கண்கள் எப்போதும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறபடினால அந்த சாத்தானுக்கு நம்ம ஒன்றும் அசைக்க முடியாது. உங்க வாழ்க்கையில ஒரு சேதமும் உண்டு பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலும் கூட எந்த சாத்தானுக்கு மேல கவனம் வைத்தாலும் தேவ ஆவியானவர் அவருடைய கண்களை உங்க மேல பதித்து வைத்திருக்கிறபடினால, உங்க பிள்ளைகள் மேல பதித்து வைத்திருக்கிறபடினால எந்த ஒரு சாத்தானின் சக்தியும், எந்த பொல்லாப்பு நிறைந்த மனிதனுடைய செயலும் ஒன்று உங்களை என்ன செய்யாது, தொட முடியாது என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு தன் மாமனாகிய லாபான் வீட்டிலே இருந்து கொண்டு 2 மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்காரிகள், நிறைய ஆடு, எல்லாம் ஒட்டகங்கள், சம்பத்து மிக பெருகிவிட்டது. ஒரு நாள் திடீரென்று மாமனாகிய லாபான் முகத்தை பார்க்கும்போது நேற்று முந்தைய தினத்தில் இல்லாதபடி அந்த முகம் வேறுபட்டிருந்தது. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனால் கர்த்தரிடத்தில் சொல்லலை, முகம் வேறுபட்டு இருந்ததை கர்த்தருடைய கண்கள் பார்க்கறதுனால
ஆண்டவர் 3ஆம் வசனத்தில் அந்த யாக்கோபை கூப்பிடுறாரு. யாக்கோபே, நீ இங்கே மாமா வீட்டில் இருக்காத, நீ உன் தகப்பன் தாய் ஒரு பிதாக்கள் தேசத்திற்கு நீ என்ன செஞ்சிரு, திரும்பி போய்விடு, நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படி சொல்லி ஆண்டவர் பேசினார் பாருங்க. அதை கேட்ட மாத்திரத்தில் இந்த யாக்கோபு எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு எல்லா தன்னுடைய உடைமைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி போகும்போது இதை தன் மாமன் கேள்விப்பட்டு பின்தொடர்ந்து போய் எப்படியாலும் தீமை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்து போனார். ஆனால் யாக்கோபுக்கு இந்த காரியம் தெரியாது. மாமா பின்தொடர்ந்து வந்து எனக்கு தீமை செய்ய வருகிறார் என்று சொல்லி யாக்கோபுக்கு தெரியல. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருக்கு. ஆண்டவர் அந்த லாபானை எச்சரிக்கிறார். அந்த இரவில் எச்சரித்து, நீ யாக்கோபுக்கு தீமை செய்யக்கூடாது, நீ நன்மையே தான் நீ செய்ய வேணும், தீமை ஒன்றும் பேசவே கூடாது அப்படி சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கார் பாருங்க. அப்போ தீமை செய்ய வரும்போது யாக்கோவுக்கு தெரியாட்டாலும் கர்த்தருடைய கண்கள் யாக்கோவின் மேல கவனம் வைத்து பார்த்தபடினால அவனை பின்தொடர்கிறதான தீமையை குறிக்க மனுஷன் அவர் நினைச்சாரா, அவர் எச்சரிக்காரு. எச்சரித்த மாத்திரத்தில் அவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்து போன அந்த லாபான் அவனோடு சமாதான உடன்படிக்கை பண்ணினான். தன் கையினால அந்த லாபானின் கரம், அந்த கரம் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணினது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லப்படுவதன்படி கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஏசாயா 54:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் இந்த ஆண்டுல வாய்க்காதே போ. கரந்தட்டி நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியாதபடி ஆமென் அநேக பொல்லாத ஆவிகள், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. பாருங்க, வேதம் சொல்லியிருக்கிறது என்னாகமோ 23:23 உங்களுக்கு விரோதமாக இந்த ஆண்டில் செய்கிற எந்த ஒரு செய்வினைகளும் மந்திரங்களும் பில்லி சூனியங்களும் அது வாய்க்காது. ஐயோ, இந்த பில்லி சூனிய ஆவினால நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், என் குடும்பத்தில் எல்லாம் ஒரு முன்னேற்றம் இல்லாத படிக்கு நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறோம் என்று கலங்கி கொண்டிருக்கிற குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை பார்த்து கத்த சொல்கிறார், இந்த ஆண்டு என் கண் உங்களை கவனமாக பார்க்கிறோம். அப்படினால எந்த ஒரு பில்லி சூனிய ஆவிகளும் அது செயல்பட விடாதபடி அழித்து போட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமா பார்க்கிறது. பாருங்க, அங்க எருசலேம் தேவாலயம் இடிந்து கிடக்கிறது. செருபாபேல் என்கிற ஒரு தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர், அதாவது செருபாபேல் தாவீது குலத்திலிருந்து உண்டான ஒரு தேவ மனிதர் தான். அந்த இடிந்து கிடக்கிற ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த போது பெரிய பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் அவனுக்கு எதிராக எழும்பினது. அவனுக்கு தேவையான வேலையாட்கள் அங்கே கிடையாது, தேவையான பொருட்கள்லாம் குறைவாக தான் இருந்துச்சு. அந்த பாரசீக தேசத்தில் அவன் அதிகாரம் பண்ண முடியாது. சாலமோன் கட்டின ஆலயத்தையும் இந்த செருபாபேல் கட்டின ஆலயத்தையும் ஜனங்கள் ஒப்பிட்டு பார்த்து அவிசுவாசமாக கேலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வேலை செய்கிற மனிதர்கள்ட்ட அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி அதைரியப்படுத்தினாங்க. பகைவர்கள் பேச்சினால மிகவும் சோர்ந்து போன செருபாபேலுக்கு தான் கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறாரு. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலவாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் அப்படி சொல்லி அது சகரியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னது அப்படி சொல்றாரு. பாருங்க, இது உன்னுடைய பலத்தினால இந்த ஆலயத்தை கட்ட முடியாது, உன்னுடைய பராக்கிரமத்தினால உனக்கு இருக்கிற பணத்தினால இதை கட்ட முடியாது, உனக்கு எந்த மனித உதவி இல்லை, ஆனால் தேவ பலம் உனக்கு உண்டு. தேவ ஆவியானவர் சொல்றாரு, என்னுடைய ஆவினால எல்லாம் ஆகும். உனக்கு முன்னால் இருக்கிற தடைகள் எல்லாமே அந்த 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் அப்படி சொல்றாரு. அருமையான உங்க வாழ்க்கையிலும் கூட இந்த வசனத்துல பாருங்க, 7ஆம் வசனத்துல அந்த செருபாபேல்ங்கிற போட்டுற இடத்துல உங்க பேரை வச்சு நீங்க சொல்லி ஆமென், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்,
ஆமேன். உங்கள் வாழ்க்கையிலும் கூட எந்தெந்த நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்படும் போது அதை செய்யக்கூடாதபடி மலை போல பிரச்சனை, இந்த மலையை தாண்டி என்னால் போக முடியலை அப்படி சொல்லி கடந்த வருடம் முழுவதுமாக மலை போல இருக்கிறது, இதை என்னால் ஏறி போக முடியாது, இவ்வளோ பெரிய தடையை நான் தாண்ட முடியாதுன்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்பட்டு வியந்து போய் என்னால் முடியாதுன்னு சோர்ந்து போய் இருக்கின்றீர்களோ, அன்றைக்கு சர்வ வேலை பார்த்து கர்த்தர் சொன்னாரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலும் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உனக்கும் அப்படியே வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவன் கைதான் அஸ்திவாரம் போட்டது. ஆண்டவர் சொன்னாரு, உன் கையினால இது நினைச்சுவா, நீ கட்டி முடித்து தீர்ப்பாய் அப்படி சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நீ எந்தெந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்க வீட்டை கூட நீங்க கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா எத்தனை வருடங்கள் ஆனாலும் கூட அதை கட்டி முடிக்க முடியல. என் பிள்ளைக்கு எப்படியாவது திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று நான் பிரயாசப்படுகிறேன், ஆனால் செய்ய முடியல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு சர்வாபேலுக்கு சொன்னது போலதான் உனக்கு இன்றைக்கும் கூட உன் திருமண காரியத்திலும் கூட நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஐயோ, இந்த ஆண்டிலேயாவது எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறக்குமா என்று சொல்லி நீ நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ இந்த பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் உனக்கு குழந்தை தர முடியும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டத்தில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, பில்லிசூனிய ஆவின் கிரியைகளில் இருந்து என் குடும்பம் விடுதலை ஆகுமா என்று சொல்லி நீ அழுதி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், அழாதே மகளே, அழாதே மகனே, இன்றைக்கு என் கண்கள் உன்னை பார்க்கிறபடினால, என் கண்கள் உன் வீட்டுக்குள்ள உலாவுகிறபடினால, உனக்கு தந்த உன் பிள்ளைகள் மேல உடைமைகள் மேல வேலை மேல என் கண்களை வைத்திருப்பதனால உனக்கு ஒரு பெரிய விடுதலை. கரந்தட்டி நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே தியங்காதே, நிச்சயமாகவே முடிவை உண்டு. ஆமென். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சர்வபேல் முன்னே நீ சமமாவா என்று முத்திரை மோதிரமாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் தடைகளை நீக்குகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கின்ற அப்படின்னால இந்த ஆண்டில் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து உங்களுக்கு முன்னால் இருக்கிற தடைகளை உடைத்து எரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி கரம் தட்டுவீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது ஆமென். இரண்டாவது பார்க்கும்போது கிருபை நிறைந்த கண்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது. வேதத்தில் பல பரிசுத்தவான்களுக்கு பார்க்கும்போது கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்ததாக நம்ம வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவங்களுக்கு என்ன செய்து கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு நடுவில் இருந்தாலும் கூட எப்படிப்பட்டவராக இருந்தாரா, நீதிமானோ உத்தமனுமா இருந்தான்னு சொல்லி கர்த்தரே நோவாவை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. பாருங்க, அந்த தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கல, நோவாவுக்கு மட்டும் கிடைத்தது. ஏன்? அங்கே 2 வகை ஜனங்கள் வாழ்ந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பாவம் பெருகி பெருகி உங்க அக்கிரமம் பூமியை நிரப்பிச்சு அப்படி சொல்றாரு. எத்தனையோ முறை நோவாவோட சொல்லி சொல்லி ஜனங்களை எச்சரிக்காரு, பாவம் செய்யாதுங்க அப்படி சொன்னாலும் கூட ஜனங்கள் கேட்காத படிக்கு அவங்க செய்துக்கிட்டே தான் இருந்தாங்க. பாருங்க, அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க இருதயத்தின் எண்ணமெல்லாம் எப்போதும் பொல்லாததாக இருந்தது. எவ்வளவு தேவ வார்த்தைகளை சொன்னாலும் இருதயம் கடினப்படுத்திக் கொண்டே அவங்க இருந்தாங்க. பாருங்க, அதனால தான் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். மனிதனுடைய வழிகள் எங்கெங்கெல்லாம் அந்த வழிகள் போகுதோ, எங்க போகிறோமோ யாருக்கும் தெரியாதபடி போகிறேன் என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல் எல்லாவற்றையும் நினைச்சதேன் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் கூட அவர் நோக்கி பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரே பட்டணத்துக்குள்ள வாழ்ந்தாலும் கூட 2 வகை ஜனங்கள் வாழ்ந்தது போல் அங்க பார்க்கிறோம். நோவாக்கு
நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது. ஆமே, மற்ற ஜனங்களுக்கு கிருபை கிடைக்கல. அதனால ஆண்டவர் பார்த்தார், ஒரு ஜலத்தை கொண்டு நான் அந்த பூமி எல்லாவற்றையும் அழித்து போடுவேன், நோவா குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பேன் என்பதாக சொல்லி எல்லா உயிரினங்களையும் கர்த்தர் அழித்தார். நோவா உள்ள குடும்பத்தில் 8 பேர் மட்டும் காக்கப்பட்டாங்க. அந்த பேழையிலிருந்து வெளியே வரும்போது கர்த்தர் நோவாவை ஆசீர்வதித்தார், அவன் குமாரரை ஆசீர்வதித்தார். நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்புகள் என்பதாக சொன்னார். பாவிகள் சுதந்திரித்து சேர்த்து வச்ச எல்லா சொத்துக்கள் எல்லாமே இப்போ யாருக்கு தான் போகுது? நோவாக்கு தான் போகுது. செழித்து நீங்கள் வாழுங்க. ஏன் நீங்கள் கூட நினைக்கலாம், நான் நன்றாக நான் கடவுளுக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறேன், தியானிக்கேன், அவன் கத்தர் கொடுக்குற நேரத்தை சரியாக கொடுக்குறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லையே அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஹல்லேலூயா, ஆமே, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவீங்க. உங்கள் குடும்பம் இந்த ஆண்டு எவ்வளோ பெரிய கொள்ள வியாதிகள் வந்தது, அநேக பலவான்கள் அநேக செல்வந்தர்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்காங்களா, உயிரை காப்பாற்ற முடியல. ஹல்லேலூயா, பலவீனமான உன்னை, ஏழையான உன்னை நான் ஜீவனோடு வைத்திருப்பேன் என்றால் கர்த்தருடைய கிருபை உனக்கு எப்போதும் கிடைத்திருக்கிறது. நன்றி சொல்லி தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று கூட ஆகார் தன் கணவனால் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் ஒரு வனாந்திரத்தில் அழுது கொண்டு நானும் என் குழந்தையும் சாக போயிடும், என் மகனும் சாக போயிடும் என்பதாக சொல்லி அழுது கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய கண்கள் ஆகாரை பார்த்தது. ஆகாரே நீ பயப்படாத அப்படி சொல்லி ஆகாரை கர்த்தர் அன்போடு விசாரிக்கிறாரு, அவருடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறாரு. ஆகார் என்ன நினைச்சிருப்பாங்க, இனி ஒரு எதிர்காலம் எனக்கு இல்லை, இதோட என் வாழ்க்கை முடிந்தது. அவருடைய நிலையில் இருந்த ஆகாரை பார்த்து எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன பேசினாரு. அதே போல எதிர்காலத்தை கர்த்தர் மகனை கொண்டு பெரிய ஜாதியாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆகார் சொன்னாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். இன்றைக்கும் கூட ஆமே, கர்த்தர் நம்மை காண வேண்டும், நம்முடைய கண்களும் அவரை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, எப்போது நம்ம கண்களால் அவரை பார்க்கணும். இதுவரைக்கும் இப்போ கர்த்தருடைய கண்கள் நம்மளை பார்க்கவில்லையா என்று சொல்லி உள்ளத்தில் ஒரு கேள்வி வருகிறது. இத்தனை வருடமும் பிறந்ததிலிருந்து இத்தனை வருடமும் கர்த்தர் நம்மளை கண்மணியை போல தான் பாதுகாத்து வந்தார். ஆமாம், நம்ம பல வேலைகளை தான் அறியலை, ஆனால் இந்த ஆண்டில் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறத நீங்கள் உணர போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் செய்ய அநேக மகத்துவமான காரியங்களை பார்த்து நீங்கள் அதை உணர்ந்து புரிந்து நன்றி சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, எனக்கும் உண்டா, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் பயப்படுவீங்க. எதிர்காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எதிர்காலம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே, நீர் என் பக்கத்தில் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உடைய கரத்தில் இருக்கிற எல்லார் கண்களை மூடுவோமா? எல்லார் கண்களையும் மூடுங்க. தேவ பிரசன்ன மத்தியில் இறங்கினதற்காக நன்றி. கர்த்தர் உங்களோட கூட பேசினார் அல்லவா? தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆண்டிலும் கூட வருஷத்தின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் என் கண்களை உன் மேலே பதித்து வைத்திருப்பேன், உன் குடும்பத்தின் மேலே பதித்து வைத்திருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் சொன்னாலே, அன்றைக்கு யோசேப்பு கூட ஆமே, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய பாவம் எப்படி செய்வேன் என்பதாக சொல்லி கமாண்டோரி சபா, அன்பு மகனே, எத்தனை வேசித்தனம், எத்தனை பாவங்களை இத்தனை வருடமணி செய்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்தது, ஆனால் உன்னை விட்டு கொடுக்கல. இதே மனிதன் பார்த்திருந்தான் உன் நிலைமை எவ்வளோ பரிதாபம், எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கும். ஆனால் உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய கண்கள் உன்னை விட்டு கொடுக்கல. ரீசால ரமச்சோரிக்கவா. இந்த புதிய ஆண்டிலும் கூட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீ வாழும் போது ஆமே, நோவா காலத்தில் வாழ்ந்தான் ஆமே, துன்மார்க்கரை போல இல்லாதபடிக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். உன் கண் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உன் கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீர் என்னை காண்கிற தேவன், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் வீட்டுக்குள்ள கர்த்தர் பார்க்கிறார் என்றால் உன் வீடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும்.
வேண்டாத காட்சிகளும் வீட்டுகளை ஓடும்போது ஆமென் தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தர் வேதனையோடு வெளியே சென்று கொண்டிருக்கிறார். ரீமா சோரி சபா ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த புதிய ஆண்டிலும் கூட அநேக தீர்மானங்கள் ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் நடக்கவே நடக்காது, பிடிக்காத பேச்சுகள் இருக்காது, பிடிக்காத காட்சிகள் இருக்காது. லீசானபா ரிவிக்கவா எப்போதும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் அப்பா, பாடுவேன் துதிப்பேன். ஆமே குடும்பம் ஜபத்தை ஏறெடுப்போம் என்பதை சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? அப்போ கர்த்தருடைய கண்கள் எப்போதும் உங்களை பார்க்கும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு சுற்றி உலாவிற கண்கள், எல்லா விதமான தீமைகளில் இருந்து உங்களை பாதுகாப்பேன். அது மட்டுமல்ல ஆமேன் அந்த தீமை செய்தவர்கள் உங்களை தேடி நன்மைக்காக ஆமேன் சந்தோஷ சமாதான உடன்படிக்கை செய்ய வருவார்கள். ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் கூட நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஓரி சாலா ரமன் தோரிக்கவா ஆமேன் அற்புதத்தின் மேல அற்புதத்தினை காண்பாய், பலத்தின் மேல பலனை பெற்றுக் கொள்வாய். ரிஷாலா ரமன் தோரிக்கவா ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் குடும்பத்துக்களை இறங்கும். இப்பொழுது தேவ ஆவியாண்ட கண்கள் உன் மேல வைக்கப்பட்டு இருப்பதனால, உன் பிள்ளைகள் மேல வைக்கப்பட்டு இருப்பதனால, உன் குடும்பத்து மேல வைக்கப்பட்டு இருப்பதனால, உன் தொழில் மேல வைக்கப்பட்டு இருப்பதனால ஒரு பெரிய செழிப்பை நீ காண்பாய். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீமா சோரி கமா சோரி கபா சமாதானத்தின் வாய்க்கால் உன் வீட்டுக்குள்ள ஓடும் இந்த ஆண்டு. ரீஷாலா ரமன் சோரி கபா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த போகிறாய். ரீஷாலா ரமன் சோரி கபா நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஆண்டு உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உன்னை வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ரீமா சோரி கபா உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இந்த அன்பு பிள்ளைகள் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு நன்றி. தொடர்ந்து கரம் பிடித்து நடத்த போகிறதற்காக நன்றி. சமாதானத்துமே சமாதானம் விளங்க போயிருக்காக நன்றி. துதிகான மகிமையெல்லாம் உங்களுக்கே தருகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.